லலிதா என்ற தோழி மினிசல் பண்ணிருக்காங்க கோவையிலிருந்து. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. லவ்ரு உங்களுடைய ஷோவை கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட யாருக்குமே நீங்க இப்படிதான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அழுத்தம் திருத்தமா சொன்னதே கிடையாது. பட் ஸ்டில் உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டு மெயில்ஸ் எழுதுறவங்க குறைச்சபாடு இல்லை, நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. நான் கூட மெயில்ஸ் எழுதியிருக்கேன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்னு எனக்கு புரியல. ஒருத்தங்க கிட்ட போறோம், அவங்க கிட்ட போறதே ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தான். பட் எந்த விதமான சொல்யூஷனும் சொல்லாம இன்னும் நீங்க பயங்கரமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி தோணுது. பட் எதுக்காக உங்களுக்கு மெயில் பண்றாங்க, இல்ல நாங்க மெயில் பண்றது உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு தெரியாமலே நீங்க இந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதற்கான பதில் உங்களுடைய மெயிலே இருக்குது. இது வரைக்கும் நானும் உங்களுக்கு எதுவுமே சஜஸ்ட் பண்ணதில்லை. உங்களுடைய வாழ்க்கை பதிவு கூட நான் உங்களுடைய பேர்ல பதிவு பண்ணனா அல்லது வேற யாருடைய பேர்லயாவது பதிவு பண்ணனா, ஏதோ ஒரு வாழ்க்கை பதிவை கேட்டுட்டு இருக்கும்போது இது நம்ம பதிவு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கை பதிவா கூட இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எதற்காக எழுதுறாங்க அப்படிங்கறத தாண்டி நான் என்ன சொல்லணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதை சொல்றதுதான் என்னுடைய முதல் கடமையாகவும் நினைக்கிறேன். எக்காரணம் கொண்டும் என்னுடைய முடிவுகளை உங்களுடைய முடிவுகளா மாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது கிடையாது. அதை நான் தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பிரச்சனையை சொல்றீங்க, அந்த பிரச்சனையில நான் இருந்தேன்னா அல்லது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நான் கடந்து வந்திருந்தேன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல பார்த்திருந்தேன்னா, அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சஜஷன் கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதை தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் எனக்குமே இதற்கான எண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி, இல்ல இது இப்படிதாங்க, நீங்க இதுக்கு மேல இந்த காதல தொடர்றதுல அர்த்தம் கிடையாது, அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு நான் சொன்னது எல்லாமே அக்கறையின் வெளிப்பாடா தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு வார்த்தையை நான் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக அது உண்மையாக இருந்ததுன்னா தாராளமா நான் பேசுறதுக்கு தயார். ஆனா நீங்க எதிர்பார்க்கறீங்கிறதுக்காக மட்டுமே ஒரு சில வார்த்தைகளை பேசி உங்களுக்குள்ளார ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை என்னைக்குமே நான் கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் முடிவுகளுக்கு என்னைக்குமே நாம தான் ஓனரா இருக்கணும். அது சக்சஸா இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அது நான் எடுத்த முடிவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த முடிவு மேலேயும் அந்த முடிவால ஏற்படக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் மேலேயும் நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஈடுபாடும் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறதா நினைக்கிறேன். மற்றபடி யாருக்காவது இது வரைக்கும் மெயில் பண்ணவங்களுக்கு நான் குழப்பமான ஒரு சில முடிவுகளை காட்டியிருந்தேன்னா, திசைகளை நோக்கி உங்களுடைய பயணத்தை நான் நகர்த்தியிருந்தேன்னா சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். லலிதா உங்களுடைய மெசேஜுக்காக.